ஃப்ரெண்ட் வாங்க லஞ்சுக்கு நாகர்கோவில் தீயல் இருக்கு இல்லையா அது செஞ்சு பார்க்கலான்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம தேங்காய் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பேஸாக இருக்கிறதே தேங்காய் தான். ஸோ தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடிக்கான எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வச்சுக்கோங்க. ஜீரகம் ரசத்துக்கு போடுவோம்ல, அது ஜீரகம் 1 டீஸ்பூன், நல்ல மிளகு வந்து 1 டீஸ்பூன் என்கிட்ட பவுடர் இருந்தனால அதை வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த வரமிளகாய் இருக்குல்ல, அது ஒரு 5 காணம் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பூண்டு பல் தோல் உரிச்சிட்டு ஒரு 6 காணம் எடுத்திருக்கேன். இதோடு சேர்த்து கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து ஆனியனை போட்டுக்கலாம். மிளகாவை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனோடனே நம்ம தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காயும் நல்லா போட்டேன். நல்ல ப்ரௌன் கலராக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அரைக்கும் போது தான் அதுக்கு பேர் தான் தீயல். ஓகே, இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும், நான் காமிக்கிறேன். தேங்காய் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இந்த லெவலுக்கு நல்லா வறுத்துக்கணும், நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஆற வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கடுகு தாளிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லாட்டா நல்லெண்ணெயிலையோ செஞ்சுக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் சமையல் ஆயில் பண்ணிக்கிறேன். ஓகே, அது பொரிஞ்சோடனே வழக்கமாக நம்ம புளிக்குழம்புக்கு என்னென்ன போட்டு தாளிப்போம் அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஓகே, அதோடு சேர்த்து சின்ன ஆனியன் வந்து ஒரு 10 காணம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பெருசு தான் இருந்ததுனால ஒரு பாதி ஆனியன் போல் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். கத்திரிக்காயே எடுத்து இதுலேயே போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம வதக்கிக்கோங்க நல்லா. ஸோ ஒரு லெமன் அளவுக்கு வேணால் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கு. இந்த புளி தண்ணியில் அது வேகணும். உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. புளி தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம அதில் சேர்த்துட்டு வேக வைக்க போகிறோம். காய் எல்லாமே போட்டு இதிலே வதக்கிட்டேன். இந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாமே. இப்போ புளி தண்ணியை ஊற்றிட்டோம், உப்பு போட்டுட்டேன். ஓகே, இதிலே வேகட்டும். நம்ம போய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரைப்பு, அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, வேகட்டும். இதிலே பார்த்தீங்கன்னா தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் தண்ணி சேர்க்காம தான் அரைச்சேன். ஸோ இப்படி போட்டுட்டு நான் மேலே தண்ணி ஊற்றலான்ட்டு. ஓகே, நல்லா கொதிக்கட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆனோடனே இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கொதிக்கட்டும். மஞ்சப்பொடி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், நான் போடலை. எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கோம். நம்ம மேலே கருவேப்பிலையை போட்டுட்டு நிறுத்த வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும்னு நான் நினைக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணால் கெட்டியாகும். நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள் மல்லி பவுடர்லாம் போடல, உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.